எந்த சொந்த வந்த உறவுகள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போது எங்களை வந்து கேட்கறதுக்கு நாதி இல்லை. எனக்கு ஏறக்குறைய 9-10 வயது இருக்கும்போது அப்பா ரவுடித்தனம் பண்ணிட்டு துன்மார்க்கத்தனமாக அப்பப்போ அம்மா அப்பாவுக்கு சண்டை, அதனால் பிரிந்து இருக்கிற சூழ்நிலை. என் தாயார் தான் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சாங்க. எனக்கு படிக்கணும் ஆம்பிஷன், என்னுடைய ஆம்பிஷன், என் எதிர்பார்ப்பெல்லாம் ஐஏஎஸ் படிக்கணும். சூழ்நிலை இல்லை. ஆனால் பைபிள் ஐஏஎஸ் படின்னு சொல்லிட்டாரு போல தெரியுது, எனக்கு தெரியல. ஆனால் ஆசை, ஐஏஎஸ் படிக்கணும் ஆசைப்பட்டேன், கொடுத்து வைக்கல. எங்கள் அம்மா தான் கம்பெனியில் ஒரு சிங்கர் டெய்லராக அங்கே இங்கேயும் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு அம்மா பிரயாசப்படும் போது ஒரு நாள் அவங்களுக்கு அம்மா போட்டது நிமித்தம் கட்டில் கிடையானார்கள். நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த நிலைமையில் கட்டில் கிடையாகும் போது அந்த நேரத்தில் எங்கள் அம்மா சாப்பாட்டுக்கு வழி இல்லை. நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ப்ரைவேட் இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட். அந்த நிலைமையில் நான் தான், என் மாமாவுடைய பொண்ணு, அவள் சாப்பாடு பெருசாக சாப்பிட மாட்டாள், அவள் கொடுத்துருவா டிஃபனை. நான் வேகமாக சாப்பிட்டு வட்டல்னு சொல்லுவாங்க தட்டு, அந்த தட்டில் சத்துணவு சாப்பாட்டை வாங்கி அதை அவள் டிஃபனில் கொட்டி அந்த 3/4 மணி நேரத்தில் வேகமாக எங்கள் வீடு கிட்டத்தட்ட 1.25 கிலோமீட்டர், 1.5 கிலோமீட்டர் திப்புன்னு வேகமாக போய் சுட அந்த டிஃபனை சட்டையில் மாட்டிக்கிட்டு யாருக்கு தெரியாமல் கொண்டு போய் எங்கள் அம்மாவுக்கு கொடுப்பேன். அதுதான் அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு. ஏன்னா அம்மா போட்டு படுத்த நிலைமையில் இருக்காங்க. இப்படி தான் நாங்கள் கழிச்சிக்கிட்டு இருந்த சூழ்நிலைகளை ஞாயிற்றுக்கிழமை உடனே நான் கேட்குறேன், சனிக்கிழமை கேட்குறேன், ஐயோ இன்றைக்கி சனிக்கிழமை, உடனே அங்கே இருக்கிற உங்ககிட்ட சத்துணும் அம்மா கிட்ட, அம்மா ஸ்கூல் க்ளீன் பண்ணலாம்ல, சரி வந்து க்ளீன் பண்ணுங்கப்பா. ஏன்னா ஸ்கூலை க்ளீன் பண்ணால் தான், கூட்டினா தான் அவங்களுக்கு சாப்பாடு கொஞ்சம் பொங்க வச்சு கொடுப்பாங்க. அந்த சாப்பாடை தான் கொண்டு போய் எங்கள் அம்மா கொடுத்தேன். ஆனால் ஒரு நாள் சனிக்கிழமை இன்றைக்கி இல்லைன்ட்டாங்க, இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, இன்றைக்கி வேண்டான்ட்டாங்க, க்ளீன் பண்ண வேண்டாம். வேறு வழி என்று எங்கள் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, என்னென்னு, மாமா கிட்ட போய் ஒரு 50 ரூபா காசு வாங்கிட்டு வா. எதுக்கு? கிருஷ்ணாயில், உங்கள் ஊரில் மண்ணெண்ணையா செம்மண்ணையா மண்ணெண்ணெய், அதை ரேஷன் கடையில் வாங்கி 1 கிலோ நொய் அரிசி வாங்கி பொங்க வச்சு கஞ்சி குடிச்சிக்கலான்ட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க. இந்த நிலைமையில் அம்மா 50 ரூபான்னும் போது நான் போக மாட்டேங்கிற எங்கள் அம்மா போராடுறாங்க, தயவு செஞ்சு. சரி நான் போகிறேன்னு எங்கள் மாமா நிற்கிறாரு. வீட்டுக்குள்ளே போய் ஏறக்குறைய 20 நிமிஷமாக நடக்கிறேன். அவர் போகிறப்பெல்லாம் நடக்கிறேன். எனக்கு ஏறக்குறைய 10 வயசு. ஆனால் அவர் விளங்கிக்கிட்டார். ஆனால் விளங்குனாலும் எனக்கு கேட்டுக்கல. கடைசியில் நான் போகிறேன் மாமான்னு. அப்போது அவங்க பெருசாக எதிர்ப்பு நினச்சிக்கல. கடைசியில் நான் கீழே வந்ததுக்கப்புறம் தான் அவர் மாடியில் நின்னார். வேறு வழி இல்லை, அம்மா திட்டுவா, சொல்லனா அடிப்பான், வேறு வழி இல்லைன்ட்டு மாமா என்ன முகத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன அம்மா அம்மா 50 ரூபா காசு கேட்டாங்க. காசெல்லாம் கேட்டு இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, போ. நான் ரொம்ப இலகின மனசு. இன்றைக்கும் சில விஷயம் தாங்கிக்க மாட்டேன். இன்றைக்கி தேவ கிருபையில பலத்தில் எல்லாத்தையும் தாங்கிக்க முடியல. ஏறக்குறைய மாமாவுடைய வீட்டுக்கும் நாங்கள் இருக்கிற பகுதிக்கு ஏறக்குறைய 3-4 கிலோமீட்டர். நான் ஓடி வந்தேன், செருப்புலாம் ஓடி வந்து அம்மா படுத்திருந்தாங்க. மெல்ல கதவை திறந்தேன், அம்மா எழுப்பினேன். உடனே அம்மா, இப்போ மாமா காசு கொடுத்தாங்களா, அது இருக்கட்டும்மா, ஏதாவது கொஞ்சமாவது சாப்பாடு இருக்கு. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, அது இருக்கட்டும்பா, மாமா ஏதாவது காசு கொடுத்தாங்க, அது இருக்கட்டும்மா, சாப்பாடு கொஞ்சமாகவும் இருக்கா. கடைசியில் அவங்க ஏதோ எப்படி நினச்சாங்க தெரியல, அது இருக்கட்டும், நான் போனதை சொல்லு, காசு கொடுத்தாங்களா இல்லையா, அம்மா சாப்பாடு இருக்கா இல்லையா, அம்மா விளங்கிக்கிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இன்றைக்கி என்னால் மறக்க முடியாது, மல்லிகான்னு ஒரு அக்கா, அவங்க சின்னதாக ஒரு கிண்ணத்தில் ஏதோ சாப்பாடு கொடுத்துருக்காங்கடா. அம்மா அடிச்சு சொன்னேன், அம்மா விஷத்தை வாங்கிட்டு கலந்து நீங்கள் நான் தம்பி செத்துடலாமா, சாப்பிட்டு செத்துடலாம். என் தாயார் என்னை கட்டி பிடித்து அழுதாங்க, என்னை கட்டி பிடித்து அழுதாங்க. இன்னைக்கு நான் இந்த நிலைமையெல்லாம் நான் வருவேன் எனக்கு தெரியாது சிஸ்டர், தங்கச்சி, இந்த நிலைமையெல்லாம் வருவேன்ல எனக்கு தெரியாது. 15 வருஷத்துக்கு முன்னதாக 3 பிணங்கள் தான் நியூஸ் பேப்பரில் யாராவது படிச்சிருப்பாங்க. எங்கள் அம்மா படாத பாடுபட்டாங்க.
இன்றைக்கும் தாழ்மையா சொல்லுவேன், இந்த நிலையில கிடந்த எங்களை இன்னைக்கு ஆண்டரை தூக்கி நிறுத்தி ஆண்டங்களுக்கு ஊழியத்தை சபையத்தை இன்னைக்கு போராடலாம் என்ன அவ்வளவு கவனப்படுத்துறாங்க. போராடலாம் என்னோட ஏசிக்கிறாங்க. ஏசி ரூம் என்ன நாங்க போன உடனே எனக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. நான் போன உடனே நான் முழங்கால் போட்டு ஜபிக்கிற முதல் ஜபம், கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தீங்களா? கழுதைக்கு வந்த வாழ்க்கை, கழுதைக்கு வந்த வாழ்க்கையை பார்த்தி இன்னைக்கு ஆண்டு கிருபையில மாசத்துல ஏறக்குறைய 400-500 பேத்துக்கு தொழுநோயாளிகளுக்கு விசுவாசத்தோட 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 இயேசுவின் பெயரால் ஊசு, இயேசுவின் பெயரால் ஊசு. தகப்பனே உங்க வல்லமை இறங்குவதாக, உங்க அபிஷேகம் இறங்குவதாக. என்ன செய்ய முடியுமா அவங்களுக்கு வேலை சில காரியங்கள்லாம் இது பண்ணி ஒன்றில் அதுவெல்லாம் எடுத்து நிறுத்த வைக்கிறாங்க. இதாக முடியும். இன்னைக்கு தாழ்மையா சொல்லுவேன், நான் புழுதிங்க நீங்க பார்க்கறதெல்லாம் இது கிடையாதுங்க. சுபாஷ் சாயல் இது கிடையாது தங்கச்சி, இது கிடையாது, இது இல்லை. எனக்கு தெரியும் யாரு, எனக்கு தான் தெரியும். இது கிடையாது, இது இல்லை, என் சாயல் இல்லை. இது அந்த மகிமை மேலே வந்தனால தான் முடிகிறேன். அந்த மகிமை மேலே வந்தனால என்ன நிறுத்த முடியுமா? ஒன்று நிறுத்த மேல முடியும். அதுக்கு தான் சொன்னேன், அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் யூடியூப்பில் பார்க்குற சுபாஷ் இல்லை, நீங்கள் யூடியூப்பில் இடம் பார்க்குறீங்க, அது இல்லை. பெரிய கன்வெர்ஷன், பெரிய தகப்பன்மார்கள் இல்லை அண்ணங்காரங்க, அது இல்லை. என்னை விட பெரிய பெரிய தகப்பன்மார்கள் இருக்காங்க. அண்ணன் ஸ்டாலின், என்ன கார்த்திக் அண்ணன், எத்தனையோ எழுப்புதல் ஊழியக்காரங்க. ஆனால் அந்த மாதிரி குடும்பத்தில் பேக்ரவுண்டில் நல்ல பாசிட்டிவ் பையன்லாம் கிடையாது. ரவுடி பையன் என்ன நடத்த முடியும்டா? உங்கள் குடும்பத்தை நடத்த முடியும், உங்கள் பிள்ளைகள் நடத்துவார், உங்கள் வீட்டார் நடத்துவார். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்கண்ணா, ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க. ஹீரோயிசம் பண்ணுறேன், அது வேற. ஹீரோயிசம் பண்ணுற ப்ராசஸ்லாம் அது வேற. எங்களுக்கு அது தெரியாது, உங்கள் ஊழியருக்கு அது தெரியாது. காட்டுவேன் தங்கச்சி, மாய்மாலமான எந்த ஆட்களோட ஓடாத, சபைகளை தூணானுங்க. பாஸ்டிங் ப்ரேயர், முழு ஜபம் இருக்கு, நடக்குதான்னு தெரியல எனக்கு. முழு ஜபம், வாலிபர் கூட்டம், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க நீங்கள் யார் வாஞ்சிக்கிறாங்களோ நமக்கு அவசியம் இல்லை. நீங்கள் வாஞ்சிக்கிறோம், நீங்கள் முதலாளாக போகணும், நீங்கள் தொடரணும்.